என் கணவர் சம்பாத்தி எனக்கிட்ட கொடுக்கணும். ஓகே, ஜெபிக்கலாம். வாசுகி சகோதரி, கவலைப்படாதீங்க, சரியா? கணவர் குடிக்கக்கூடாது, வீண் செலவுகள் செய்யக்கூடாது, என் வாழ்க்கை கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாசுகி சகோதரி. எசப்பா, வாசுகி சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப குறைவு இருக்குது. என் ஆண்டவர் போக வேண்டும் அந்த வீட்டுக்கு. அப்பா, நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லாமே மாறும்பா. ஆனால் ஒரு கல்யாணத்தில் நீங்கள் அற்புதம் செய்த மாதிரி உங்கள் வீட்டில் அற்புதம் செய்யுங்கப்பா. எசப்பா, நீங்கள் இருந்த அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகளை மாற்றுங்கப்பா. அந்த பிரதரை ஆசீர்வதிங்க, அவர் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, அவருக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா. சகோதரியோடு சேர்ந்து சமாதானமாக வாழணும், 2 பேரும் சேர்ந்து சமாதானமாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்து கொடுங்க. அவங்க தினமும் சாப்பிடுவதற்கு தேவையான காரியங்களை செய்து கொடுங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தை உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். குறைவுகளை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.